ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒளி நிறைந்த அணு எனும் தத்துவத்தினை உணர்வதற்கு உருவாக்கப்பட்ட ஜீவனே மானுட அம்சமாகும். தன்னை உணர்தல் எனும் சக்தியை பெற்ற ஒரே ஜீவன் மானுட ஜீவனே ஆகும். எந்த ஒரு தெய்வமும் மானுட ரூபம் ஏற்காது தெய்வமாய் உயர்ந்ததில்லை எனும் சத்தியம் உணருங்கள். தன்னை உணர்ந்தவன் தெய்வமாகின்றான். தன்னை உணர்வதற்கே ஆன்மா மானுட ரூபம் ஏற்கின்றது. ஏன் பிறந்தோம், எத்தனை பிறவிகளாய் வாழ்கின்றோம், எதனை நோக்கி பயணிக்கின்றோம் என்று சிந்திக்கத் துவங்குவதற்கே ஒரு மனிதன் பல பிறவிகளை ஏற்கின்றான். சிந்திக்கத் துவங்கிய பின்னரோ பல குழப்பங்கள், பல மாயைகள் சூழ்கின்றன. இறுதியில் ஏதோ ஒரு பிறவியில் தீர்க்கமாய் நிலைக்கின்றான். இறைவனை சென்று அடைவதற்காகத்தான் பிறந்து பிறந்து மடிகின்றோம் என்பதனை ஆழமாய் உணர்ந்த மறுகணமே விட்டு விடுதலையாவதற்கு ஆன்மா துடிக்கின்றது. எந்த ஒரு மனிதனும் தன் நிலையில் உயர்வதனையே விரும்புகின்றான் எனில் இறைவனை அடைய விரும்புவதும் உயர் நிலைகளை எய்துவதற்கே என்றுணர வேண்டும். மனித உடல் என்பது ஓர் வரப்பிரசாதமாகும். இப்பிரபஞ்ச சக்தியினை அணு அணுவாய் அனுபவிக்கும் பவித்ர உடல் என்பது தனது ஆன்மாவிற்கு அனைத்து பதிவுகளையும் நிர்ணயங்களாக உருமாற்றி அருள்கின்றது. இப்பிரபஞ்ச ஆற்றல்களை ஆண்டு அனுபவித்த ஆன்மாவே விட்டு விடுதலையாகி இறையோடு கலக்கவும் இயலும். அன்பு மானுடர்களே, ஒன்றினை தெளிவாய் உணருங்கள். பிறவியின் நோக்கம் என்பது ஆன்மாவினால் மாத்திரமே உருவாக்கப்பட இயலும், ஆன்மாவினால் மாத்திரமே நிறைவேற்றப்படவும் இயலும். மானுட பிறவி ஏற்பதற்கு முன்னரே ஓர் ஆன்மா கொண்ட நிர்ணயம் என்பது தனது கொள்ளளவு முழுவதும் இப்பிரபஞ்ச இயக்கத்தின் அறிவினை அனுபவித்து ஏற்பது ஒன்றே. ஒரு மானுட ஆன்மா என்பது தனது ஒவ்வொரு பாதரச துகளின் மூலமும் பல்வேறு பிரபஞ்ச அறிவுகளை அனுபவித்து பதிவுகளாய் ஏற்கின்றது. அனைத்தினையும் கற்றறிந்த பின்னரே விட்டு விடுதலை அடையும் மார்க்கமும் அறிகின்றது. இக்கலியின் எல்லையில் ஒவ்வொரு துகளும் பூரண ஞானம் பெற்று விடுதலை அடைவதற்கு காலம் உகந்ததாக அமையவில்லை. எனவே பெற்ற அனுபவமே போதும் என்ற நிலையினை ஏற்பதற்கே அகத்தியர் அறிவுறுத்துகின்றார். ஏனைய விடுபடாத துகள்களுக்கு தேவையான பிரபஞ்ச அறிவினை தெய்வங்களே போதித்தும் அருள்கின்றனர். உணர்வுகளால் அதனை ஏற்று விடுதலை அடைவதற்கு பூரண முயற்சி மேற்கொள்ள வேண்டும். மேலும் விடுபட்ட உங்களது ஆன்மத் துகள்களும் உருகிய ஒளியாகி மீண்டும் சிரசினை அடைந்து ஞானத்தினை போதிக்கின்றன. சிவலிங்க வழிபாடு புரியும் அன்பு ஆன்மாக்களே, மகா சிவராத்திரி துவங்குவதற்கு 9 தினங்கள் முன்னர் 40வது சிவ ஒளியாக ஓர் அபூர்வ சிவசக்தி ஆற்றல் உங்களை ஆட்கொள்ளும். குருவார தினத்தில் வியாழன் கோளின் ஆற்றல் மிகுந்த விடியலில் ஒவ்வொருவரின் ஆன்மாவினையும் ஆட்கொள்ள அபூர்வ சக்தி ஒன்று வெளித்தோன்ற உள்ளது. அம்மகா சக்தியினை ஈர்த்து வரவேற்பதற்காக
ஓர் அற்புத சிவ ஒளி 32வது ஆற்றலாக வெளித்தோன்றிடும். அனைவரும் ஸ்ரீ விஸ்வேஸ்வரன் எனும் சிவத்துளியினை ஆழ்ந்து பூஜித்து பன்முறை போற்றி வரவேற்க வேண்டும். விஸ்வேஸ்வர சிவத்துளி உருகிய ஒளியாய் உள் மூளையில் கலப்பதனை அணு அணுவாய் உணர வேண்டும். விஸ்வேஸ்வரரின் பிரசன்னம் என்பது 9 தினங்களில் உடல் முழுவதும் பரவி விஸ்வரூபம் தனை ஏற்கும். 40வது சிவத்துளி முதல் மகா சிவராத்திரி அன்று இரட்டை ஆற்றல்களாய் உட்புக உள்ள ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியின் ஒளி ஆற்றலை ஈர்த்து பிணைப்பதற்கும் ஸ்ரீ விஸ்வேஸ்வரரே உதவிடுவார். 32வது ஒளியாக உட்புக உள்ள ஈஸ்வர ஆற்றலே அனைத்து ஒளி பொருந்திய மகோன்னத சிவ ஆற்றல்களான விடுபட்ட பாதரச துகள்களை உங்களது ஆன்மாவிலிருந்து உருக்கி ஈர்த்து உள் மூளையில் பரவச் செய்திடும். இதன் தாத்பரியங்களை ஆழமாய் உணர்ந்து செயலாற்றுபவர்கள் அதி உன்னத ஞானம் பெறுவர். அறியாதும் புரியாதும் செயலாற்றினாலும் உணர்வினில் ஒன்றிவிடவே முனைந்திடுங்கள். பூரண நல்லாசிகள்.